கடந்த 8ஆம் தேதி கொல்கத்தா மாநிலத்தில் ஒரு மருத்துவ மாணவி கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் அந்த மருத்துவமனையிலேயே சேர்ந்து மருத்துவ கல்லூரி இருக்கு, அங்கே படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 30 மணி நேரம் செஞ்ச வேலைக்கு ஓய்வு எடுக்க முடியாத அறைகள் மருத்துவ கல்லூரியில் இருக்கு. அவங்க அதனால என்ன செஞ்சிருக்காங்க, செமினார் ரூம்ல போய் படுத்து தூங்க போயிருக்காங்க. அந்த செமினார் ரூமுக்கு பின்னால தண்ணி அடிச்சுட்டு இருந்த 2 நாய்களில் ஒரு நாய் இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை கொண்டுட்டு போயிட்டான். போறப்ப அவன் எந்த தடையும் இல்லை நினைச்சிட்டு போறப்போ அவன் காதில் இருக்கக்கூடிய ஹெட்செட், அந்த ஹெட்செட்டால அவன் மாட்டி இப்போ நீதிமன்றத்தில் இருக்கா. நீதிமன்றம் அந்த விசாரணையை சிபிஐக்கு மாத்திட்டாங்க. பட் இந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ தான் வந்திருக்கு. அதில் என்ன சொன்ன விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. என்னன்னா, அந்த பொண்ணோட கழுத்து இருக்குல்ல, கழுத்து, காது, உதடு, கண்ணு அப்படின்னு சொல்லி உடம்புல பல பாகங்கள் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. கைகால் எலும்புகள்லாம் முறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட உடம்புல 150 மில்லி உயிரணுக்கள் ஸ்பெர்ம்ஸ் இருந்ததை டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க.